Hi, this is Nakul. You are watching Malay Malar on YouTube. Please share, subscribe and comment. And also on the bell icon, click pannunga and see the latest videos. Enjoy. வணக்கம் மாலைமல வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம MM ரிவ்யூல பார்க்க போற படம் ஷங்கர் டைரக்ஷன்ல பிரம்மாண்டமா வெளியா இருக்கிற 2.0. எந்திரன் படத்தோட தொடர்ச்சியா உருவாகி இருக்கிற 2.0 படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே அக்ஷய் குமார் மொபைல் டவர் லோன்ல தூக்கு போட்டு செத்து போறாரு. அவரோட இறப்புக்கு அடுத்த நாள் மர்மமான முறையில பார்த்தோம்னா செல்போன் எல்லாமே வானத்தை நோக்கி அப்படியே எல்லாமே ஓடி போகுதுங்க. திடீர்னு செல்போன் எல்லாமே பறந்தனால மக்கள் எல்லாருமே பீதியில உறைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில செல்போன் கடை வச்சிருக்கிற ஐஸ்வரி கணேஷ் இந்த நேரத்துல எல்லா செல்போனையும் வித்து லாபம் பார்க்கலாம் அப்படின்னு எண்ணி புதிய மொபைல் போன் எல்லாம் வர வைக்கிறாரு. அந்த போன்களும் காணாம போகுது. அதோட ஐஸ்வரி கணேஷும் மர்மமான முறையில இறந்து போறாரு. இந்த நிலையில இந்த பிரச்சனைகள் பத்தி தன்னோட ஆராய்ச்சி தொடங்குறாரு வசீகரன், அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார். ரஜினிக்கு துணையா அவரோட புதிய ரோபோவான எமி ஜாக்சன் உதவி பண்றாங்க. இவங்களோட ஆராய்ச்சியில எல்லா மொபைல் போன்லயும் கட்டுப்படுத்துறது ஒரு சக்தி ஒண்ணு அப்படின்னு தெரிய வருதுங்க. அது மனிதர்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதை அடுத்து நடக்கிற உயர்மட்ட குழு ஆலோசனையில வந்திருக்கிறது ஒரு பயங்கரமான சக்தி. சிட்டி வந்தா மட்டுமே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு சூப்பர் ஸ்டார் சொல்றாரு. எந்திரன் படத்துல வசீகரனை உருவாக்குன போராஸ் சிட்டிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார் இல்லையா, அதே மாதிரி இந்த பாகத்துல அவரோட மகன் சுதன்சு பாண்டே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. சிட்டியால கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கனால சிட்டிக்கு ஆதரவு கொஞ்சம் கம்மியாகுது. இந்த நிலையில மேலும் சில பிரபலங்கள் உயிரிழக்க சிட்டியை மீண்டும் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. சிட்டியோட வருகைக்கு அப்புறமா அந்த மாய சக்தி மனிதர்களை தாக்க ஆரம்பிக்குது. பறவையா மாறி வர அந்த சக்தினால நிறைய சேதங்களும் ஏற்படுது. அதோட இந்த சண்டையில சிட்டியும் அழிக்கப்படுது. கடைசியில அந்த பறவையை கட்டுப்படுத்தினது யாரு? மாய சக்தியான பறவையை அழிச்சாங்களா? அக்ஷய் குமார் சூசைட் பண்ணிக்கிறதுக்கான ரீசன் என்ன? அதன் பின்னணியில என்ன நடந்தது? இதாங்க படத்தோட மீதி கதை. வசீகரன், சிட்டி, எந்திரன் 2.0, 3.0 வித்தியாசமான ரோபோக்களா ரஜினிகாந்த் கலக்கியிருக்காரு. வலுவான கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு ஆக்டர் அக்ஷய் குமார். திரையில குறைவான நேரமே வந்தாலுமே உணர்வு பூர்வமா நம்ம கண்கலங்க வச்சிருக்காரு. ரோபோவாக வர எமி ஜாக்சனும் அவங்களோட பார்ட்டிசிபேஷனை கரெக்டா கொடுத்திருக்காங்க. சுதன்சு பாண்டே, அட்டில் உசேன், கலாபவன், ஷாஜன், மயில்சாமி இவங்களும் அவங்க கதாபாத்திரங்களை கரெக்டா கொடுத்திருக்காங்க. படம் எல்லா தரப்பினரையும் கவரக்கூடிய ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. குறிப்பா தமிழ்ல முழு நீள 3D படத்தை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான புதுமையான ஃபீல் நமக்கு வருது. இந்திய சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற அளவுக்கு பிரம்மாண்டமான படைப்பு கொடுத்திருக்காரு டைரக்டர் ஷங்கர். படத்துல கிராபிக்ஸ், VFX காட்சிகள் பிரம்மாண்டத்தை உணர வைக்குதுங்க. கிராபிக்ஸ் காட்சிகள் அதிகமா இருக்கிற ரஜினிகாந்த், அக்ஷய் குமார் கதாபாத்திரங்களுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஏமாற்றத்தை உண்டு பண்ண வைக்குது. திரையில அக்ஷய் குமாரோட தோற்றத்தை விட பறவையோட தோற்றமே விளையாடி போயிருக்கு. அந்த அளவுக்கு பறவையை ரொம்ப பிரம்மாண்டமா காமிச்சிருக்காரு டைரக்டர் ஷங்கர். சூப்பர் ஸ்டாரை மாசா பார்க்கணும்னாலோ இல்ல வித்தியாசமான அக்ஷய் குமாரை பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டு தியேட்டருக்குள்ள போனா அது ஏமாத்தத்தை தான் கொடுத்துருக்கு. ஏன்னா இது ரஜினி இல்லைன்னா அக்ஷய் குமார் படம் அப்படின்னு சொல்றதை விட இது ஷங்கர் படம். அந்த அளவுக்கு தன்னோட பங்களிப்பை சிறப்பாக கொடுத்திருக்காரு. குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சியில மொத்த பிரம்மாண்டத்தையும் அங்க ஃபிட் பண்ணியிருக்காரு. அதோட கிளைமேக்ஸ்ல அடுத்த பாகத்துக்கான சஸ்பென்ஸையும் இணைச்சிருக்காரு. அதுதாங்க இன்னும் கூடுதல் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கு. AR ரஹ்மான் பின்னணி இசையில மிரட்டி இருக்காரு. ரசூல் பூக்குட்டியோட 4D ஆடியோ சவுண்ட் அபாரமா வந்திருக்கு. ரெண்டு பேரும் இணைஞ்சு இசையை அடுத்த லெவலுக்கே கொண்டு போயிருக்காங்க. நீரவ் ஷாவோட 3D ஒளிப்பதிவு உண்மையான விஷுவல் ட்ரீட்டா நமக்கு அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல 2.0 ரொம்பவும் பிரம்மாண்டம். யூடியூப் ஆப்ல மாலை மலர்னு டைப் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ண உடனே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.